பிரதர் வணக்கம் பிரதர். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? வணக்கம் பிரதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எளிய மக்களின் சின்னமாக விசில் சின்னம் இருக்கு. மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சின்னமாக விசில் சின்னம் இருக்கு. அதுவும் குறிப்பாக தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சின்னம் தான் விசில் சின்னம். தலைவர் தேர்ந்தெடுத்த ஒரு சின்னமே எங்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சின்னமாக தேர்தல் ஆணையம் கொடுத்திருப்பது எங்களுக்கு கூடுதல் ஒரு சிறப்பு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில தான் இந்த சின்னம் அமைஞ்சிருக்கு. அதாவது சொல்லுவாங்க, இந்த விசில்ல இருந்து வரக்கூடிய சத்தம் வெறும் காத்துல வர்ற சத்தம் கிடையாது. அது அறிவாலயத்தினுடைய கதவை நிரந்தரமாக மூட போற தங்கு ஊதுற சத்தமாகத்தான் இந்த விசில் சத்தம் இருக்கும். ஏன்னா இங்க நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி, பாசிச ஆட்சி, மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. உறுதியாக மக்கள் விசில் சின்னத்தை ஆதரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், வாக்களிப்பார்கள். விசில் சத்தம் விண்ணை முட்டும் அளவிற்கு மக்கள் பெரும் திரளாக எங்களை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ தொடக்கத்துல இருந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்துச்சு. அதன் பிறகு இந்த விங்கிறது எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில அந்த விசிலும் கிடைச்சிருக்கு. இப்போ இதை தாண்டி அவருடைய திரைப்படங்களான பிகில் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆன ஒரு விஷயம். அதே போல விசில் போடு அப்படிங்கிற பாடலும் ஏற்கனவே இருக்கு. அதுவும் ஒரு தேர்தலை வாக்கு செலுத்துற மாதிரி தான் இருக்கும். இப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கூட்டுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க டிவியை பொறுத்த வரைக்கும்? அது எல்லாமே இயல்பா அமையுது. அதாவது ஒரு மக்கள் தலைவர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர், ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவருக்கு எல்லாமே இயல்பாக அமையும். இயற்கையும் இறைவனும் அண்ணன் விஜய் அவர்களின் பக்கம் இருக்கிறாங்க. அன்பால் சேர்ந்த கோடிக்கணக்கான தோழர்கள் தளபதி அவர்களுடைய பக்கபலமாக இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு வி சொன்னீங்க. இப்ப எங்களுக்கு விசில் சின்னம் அதுவும் வி அப்படின்றீங்க. அடுத்து வெற்றி என்பதும் ஒரு வி தானே. கண்டிப்பா. அப்ப வெற்றியும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். எல்லாம் நல்ல நல்ல வகையில அமைந்து கொண்டிருக்கு. ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றத்தின் தலைவராக அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த சின்னம் மிக எளிமையான முறையில பட்டி தொட்டி எங்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்பொழுதே பட்டி தொட்டி முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. அதனால உறுதியான வெற்றி எங்களுக்கு. தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம்.